செய்தி. அமைச்சர் பொன்முடி மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமைச்சர் பொன்முடி அநாகரிகமாக பேசுவதற்காக குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த அமிர்தபாணி என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதில் நம்ம இந்திய நாடானது வேற்றுமையின்றி ஒற்றுமையாக நாடாக வேண்டும், நமது நாட்டில் பல்வேறு மதத்தினர் ஒற்றுமையாக மத நிலையில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் சமீப காலமாக அரசியல் பேசி பல்வேறு கட்சிகளை உருவாக்கி வருவதாகவும், சமீபத்தில் அரசியல் பிரமுகர் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் மதம் தொடர்பாக சைவம் பயணங்கள் தொடர்பாக பெண்கள் அவமரியாதாக செய்வதாகவும் வகையில் வன்முறையாக தூண்டும் வகையில் ஆபாசமாக பேசியிருக்கிறார். மேலும் இந்த பேச்சு பெண்கள் மற்றும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவை பாபா மசூதியை போல ஆகிவிடுவோம் என்றும், மேலும் அது மற்ற ராஷ்டிரிய கட்சி பிரமுகரானது திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என்று மத வன்முறை தூண்டும் வகையில் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு அந்த மாற்று மதம் மற்றும் மாற்று ஜாதியினர் சைவம் அந்த வைணவம் போன்ற அநாயுதமாக பொது அமைதிக்கு பங்கம் அடைவிக்கும் வகையில் இந்த பேசி சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கி வருகின்றனர். இத்தரமாக சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் அந்த பொது அமைதிக்கு சுதந்திரம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த பிரமுகர்கள் மிகுந்த தகுந்த குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற அந்த பேச்சுக்களை தடுக்கும் வகையில் தகுந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனு கூறியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் உஷாபானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனநல தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இது போன்ற பேச்சுக்களை பேசி வருகின்றனர் எனவும், எனவே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி இந்த விவகாரம் ஏற்கனவே பொன்முடி மீதான அந்த புகார் மீது காவல்துறையினர் விசாரணை செய்து முடித்துள்ளனர். மேலும் இது குறித்து உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை தெளிவாக உள்ள நிலையில் திருமண வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்துள்ள நீதிபதிகள் விவகாரத்தில் நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.